தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என் மெய் படிப்பு. அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. நீரக்கம் செய்து நிலை குலைய வைப்பதா நிகழ்நிலையின் உயர் பரீட்சை. நிகழ்காலம் கற்றாலும் அதில் வாழ முடியாத உயிருக்கென்ன தீட்சை. யார் தீட்சை தந்தாலும் கடவுளே நான் என்னும் அகங்காரத்திமிழ் பிடிப்பு. நீ தீட்சை தந்துமே காலமுன் படியேற்றி வைப்பதுன் பெரும் பொறுப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. கர்மமும் கர்வமும் மாயையும் சேர்ப்பித்து செய்தென்னை செயலாக்கினாய். செயலற்ற செயலாக்கி மலம் என்னை அமலமாய் ஆக்குமுன் செயலாக்குவாய். என் செயல் யாவிலும் நின் செயலோங்கவே இருப்பெனும் கால சாட்சி. கவிராய சொற்களில் பொருளான கால பிரமாண்ட காட்சி. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என் மெய் படிப்பு. அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு.
கரையேற்றி வைப்பதும் கரைத்தினில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனாய் வாழ்கின்றான். இல்லாததையே தேடி தேடி இருப்பினை உணர மறுக்கின்றான். எதிலோ முடங்கி இதுதான் இதுதான் என்றே ஒடுங்கி தவிக்கின்றான். நல்லது என்று எதன் பின்னாலோ சென்றவன் சரியை மறக்கின்றான். மும்மல சுமையின் பொதிமாடான பிறவிக்கு விடுதலை தருவாயோ? தத்துவ கற்பனை சாக்கடை புடு என் கைத்தலம் பற்றிட வருவாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? பெருமை பேசி ஆர்ப்பாட்டங்களை தேடுகின்றான். அரிதாரத்தால் முகம் அதை மூடி அஸ்திவாரத்தை ஆட்டுகின்றான். உடையும் பானை குடுவை நிரப்ப கடல் நீர் முழுதும் கரை கடக்காத ஆசை புயலின் வேகம் அறியா ஒடுகின்றான். கர்மம் வளர்த்து ஆணவம் ஏற்றிய மாய்கையை நீக்கிட எழுவாயோ? புரியா சூத்திர புதிரை உடைக்க புது ஆயுதமாய் முளைப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ
சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சையை அவிழ்ப்பாயோ? யுகயுகாந்திரக்கால சக்கர பெருந்தூண்டலே நன்றிகள். கற்பாந்த கோடி கால கால பிரம்மாண்டமே நன்றிகள். காலாதீத மகாகாலமே நன்றிகள். இருந்ததும் இருப்பதும் இருந்து கொண்டே இருப்பதும் இருக்கப் போவதுமான அதிகார கால சூக்ஷ்மமே நன்றிகள். காலமே நீதான் சிம்மாசனம், காலமே நீதான் தனிச்செங்கோல், காலமே நீதான் தலைமகுடம், காலமே நீதான் பேரிருப்பு, காலமே நீதான் அசல் தீட்சை, காலமே நீதான் மெய்ஞானம், காலமே நீதான் ஒளிமையம், காலமே நீதான் கடவுள் நிலை. காலத்தில் காலத்தை உணர்த்திய அதிர்விற்கு நிறைவுடன் உயிரேந்தும் நன்றிகள் பல கோடி. ஏகத்தின் படியேற்றும் சாகாத தலையான வேகாத காலிற்கு நன்றிகள் பல கோடி. போகாத புனல் குர்ரும் பொக்கிஷ புதையலாம் நிகழ்கால நொடி துளிக்கு நன்றிகள் பல கோடி. உணர்வேனும் நுட்பத்தை ஊட்டியுள் உயிர்ப்பான அசைவற்ற அசைவிற்கு நன்றிகள் பல கோடி. காலமே நீதான் பொற்கிழி, காலமே நீதான் நிர்மலம், காலமே நீதான் பிரம்மாண்டம், காலமே நீதான் பெருஞ்செல்வம், காலமே நீதான் திருவருள், காலமே நீதான் குருவருள், காலமே நீதான் பேரருள், காலமே நீதான் ஓங்குதல். காலமே நீதான் பேராற்றல், காலமே நீதான் பேரறிவு, காலமே நீதான் பெருவேகம், காலமே நீதான் பேருபதேசம், காலமே நீதான் பெருவியப்பு, காலமே நீதான் பேரண்டம், காலமே நீதான் பேரசைவு, காலமே நீதான் பேரதிர்வு, காலமே நீதான் ஆத்மா, காலமே நீதான் அனாத்மா, காலமே நீதான் கர்மா, காலமே நீதான் அகர்மா, காலமே நீதான் தர்மம், காலமே நீதான் அதர்மம், காலமே நீதான் பேரின்பம், காலமே நீதான் சிற்றின்பம்.
நான் ஒரு ஞான சூன்யம், நான் ஒரு ஞான சூன்யம். உறவுகள், நண்பர்கள், சார்புகள் எல்லாம் எதுவென, எதுவரை, எதற்கென என்றே அறியா வண்ணம் உழன்று உழன்று ஆற்றில் கரைத்த புலியாய் கரைந்து, சேற்றில் விழுந்த மணியாய் புதைந்து, சாகும் வரையில் எதையோ நம்பி புலம்பி புலம்பி புதையல் இழந்த நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கடவுள் தேடி பயணம் செய்தே கல்லையும் செம்பையும் கடவுள் என்றேன். சடங்கிடை சிக்கி சகதியுள் வீழ்ந்தே இதுதான் இதுதான் பக்தி என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். மூச்சினை பற்றி பேச்சினை விட்டு ஆராதாரம் கடவுள் என்றேன். உருவமத்தியுள் இறைவன் தேடி இதுதான் இதுதான் யோகம் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கனல் என குருவும் சொல்ல குருவே கடவுள் என விழுந்தேன். எழுதிய குப்பையை வேதம் என்றேந்தி தினம் தினம் மோதி தானம் செய்தேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். இதுதான் ஞானம், இதுதான் என்றே ஜீவ சமாதியில் வீழ்ந்திருந்தேன். கடவுள் தேடி குருவில் ஒடுங்கி சாகும் மலத்தை அமலம் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். எல்லாம் ஒடுக்கம் மாணவம் என்றே உணர மறந்து உரமிழந்தேன். நிகழ்காலத்தை சொல்லா மூட சபையில் தலைவன் என்றெழுந்தேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். சபைகள் மடமென சமைத்து சங்கம் வைத்தே பங்கம் கொண்டேன். ஓங்குதல் உணரா பிறவியை சுமந்து நானே கடவுள் கடவுள் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். மருந்து காலாதீத கடவுள் காண கர்ம மலத்து
ஓ புள்ளியாய் தொடர்ந்த காலப்புதையலை தோண்ட ஆதி பள்ளியின் வாசல் திறக்கும். படித்ததில் ஒடுங்கா வண்ணம் தள்ளியே நடக்க பழகும். தனியாண்மை ஒன்றே வரமாய் உள்வைத்த காலாதீத உதவிக்கு நன்றிகள் நவிலே. திறந்தே உயிர்க்கும் இயல்பினை தனதாய் கொண்டே இறந்திட்ட காலச் சடங்கின் ஏற்பாட்டு மரபுச் சுமையை மறக்க வைத்துன்னை தன் போல் மாற்றியே ஓங்க வைக்கும் திறவுகோல் காலாதீத செழுமைக்கு நன்றிகள் நவிலே. ஓ ஓ ஓ இறந்த கால பதிவுகள் சுமந்தே மனதை பாரமாக்கி வைத்தாய். எதிர்கால கற்பனை ஏந்தி வாழ்க்கை முழுதும் ஏங்கி நின்றாய். நிகழ்கால புதையல் இழந்து எதையோ கடவுள் என்றாய். சாகும் மனிதன் பின் சென்றோடி இறைவன் தெய்வம் என்றிருந்தாய். இதுவா உன்னான்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். கால ஒழுக்கம் காட்டாத தத்துவத்தை வேதம் என்றாய். செயல் ஒழுக்க நுட்பம் கற்கா கல்விதனை பாடம் என்றாய். இயக்கமான ஆற்றல் ஒழுக்கம் அறியாதவன் குருவென சொன்னாய். காலாதீத ஞான இருப்பை உணராமல் பிறவிழந்தாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். இருப்பென்றால் என்னவென்று உணராமல் சபை கண்டாய். காலம் எனும் பிரம்மாண்டத்தின் கூறியேற்ற முனை ஒடித்தாய். யுகம் யுகமாயுக வேகத்தின் நொடியறிய கதையளந்தாய். கூட்டம் சேர்த்து கோடிகள் சேர்த்து சாபம் சேர்த்து மலமே உண்டாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். காலம் காலம் காலாதீதம் காட்டுவதே ஒளியின் மையம். காலம் காலம் காலாதீதம் கற்ப
வேதனை மூலஸ்தானமது தீட்சையாகுமா? ஒடுக்கத்தில் உழலும் மனிதா, நான் சொல்லும் ஓங்குதல் பதில்தான் புரியட்டுமே. மூலஸ்தானம் என் அதிர்வுரை அறிந்திட ஞான பிரம்மாண்டம் விளங்கட்டுமே. ஞான பிரம்மாண்டம் விளங்கட்டுமே. கற்பகிரத்திடை வைத்த விக்கிரகம் எந்த காலத்தின் குறியீடு? கடந்த காலத்தை கடவுள் என்றதால் ஒடுக்கவே ஆன்மீகம் இதை உணர்த்த வேண்டிய மூலஸ்தானம் நான் காதில் சொல்கிறேன் உபதேசம். சுதியாலினுப்பினை உணர்ந்தால் காராதீதமே பிரம்மாண்டம். யுகம் யுகம் தோறும் கணப்பொழுதாகும் மணித்தொழினாலே மூலஸ்தானம். இந்த ரகசியம் உணர்ந்தால் அதிசயம் நிகழ்த்தும் பரவசம் நானே. ரகசியம் உணர்ந்தால் அதிசயம் நிகழ்த்தும் பரவசம் நானே. ஞானஸ்நானம். சுழல்வது போலே சுழன்று பெருவேகத்தை கொண்டதெது? எத்தனை கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கலில் அடங்கா கணிதம் எது?
எது? அறிவும் அசைவும் அணுகா அறிவுள் அசையாத செய்த உணர்வே எது? காலம் 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 அதுதான் கடவுள் கடவுள் கடவுள். மதமார்க்கங்கள் எதுவும் புகழா மர்மமுடி சின்னாதியது. வேத புராண குருவிற்கெத்தாகித்தின் வித்தாய் விளைந்தது. அகமோ குரமோ எதிலும் கலந்து இல்லாதிருக்கும் இருப்பு எது? ஒவ்வொரு நொடியும் முன்னோடிருந்து தன்னை உணர்த்தா கலைமை எது? அகமோ புறமோ எதிலும் கலந்து இல்லாதிருக்கும் இருப்பு எது? ஒவ்வொரு நொடியும் முன்னோடிருந்து தன்னை உணர்த்தா கலைமை எது? காலம் 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 அதுதான் கடவுள் கடவுள் கடவுள். என்கிற பொய்யும் மெய்யும் சொல்லா ஞான புதையல் எது? சொல்லிட முயலும் ஆயிரம் கோடி நூலில் காணாதுட்பம் எது? நுட்பம் கடந்த கர்ப்பாந்தத்தின் கற்பம் எது? ஓங்குதல் என்கிற சூத்திரமாகிய உழவின் சாமித்துவாரமெது? நுட்பம் கடந்த கர்ப்பாந்தத்தின் கற்பம் எது? ஓங்குதல் என்கிற சூத்திரமாகிய உழவின் சாமித்துவாரமெது? சொல்லற சுமாயிரு நல்லற ஞானம் சுமாயிரு. சுமாயிருக்கும் உளவினை சொல்வேன் சுமாயிரு. சுகமாயிருக்க அகமாயிருக்க சுமாயிரு. மதமும் மடமும் சபையும் சொல்லா ரகசியம் சொல்லி தருகின்றேன். சடங்குகளோடு வழிபாடெல்லாம் காட்ட அதிசயம் காட்டுகின்றேன். இதுவரை வந்த
ஞானிகள் எவரும் சொல்லாததை நான் சொல்லுகின்றேன். சும்மா இருத்தல் ஒடுக்க மகனே, ஓங்குதல் படியில் ஏற்றுகின்றேன். கண்களை மூடி தியானம் என்று சும்மா இருக்க முயலுகிறாய். மலையோ புகையோ எதிலோ சென்று தவமும் இருந்து வாடுகிறாய். அனுபவம் என்று ஏதோ வாய்க்க இதுதான் ஞானம் என்றாய். உடனே உன்னுள்ளாணவம் எழவே நானே குருவென பீடம் கண்டாய். சும்மா இருத்தல் இதுவா மகனே, அம்மா பொருளை அறியா மகனே. அறிந்திட அறிந்ததை அறுத்திடு மகனே, அடியேன் சொன்மொழி கேட்டிடு மகனே. சொல்லற சும்மாயிரு, நல்லற ஞானம் சும்மாயிரு. சொல்லி நானே கடவுள் கடவுள் என்றாய். சும்மா இருக்க முடியாமல் தீட்சைகள் என்று வகுப்பெடுத்தாய். சொன்னவன் எவனும் கேட்டவன் எவனும் சும்மா இல்லை புவி கெடுத்தாய். எதிலோ முடங்கி எங்கோ ஒடுங்கி சும்மா இருக்க பரிதவித்தாய். சும்மா இருத்தல் இதுவா மகனே, அம்மா பொருளை அறியா மகனே. அறிந்திட அறிந்ததை அறுத்திடு மகனே, அடியேன் சொன்மொழி கேட்டிடு மகனே. சொல்லற சும்மாயிரு, நல்லற ஞானம் சும்மாயிரு. நொடி நொடியாக யுகமாயோங்கும் நிகழ்காலம் தான் சாட்சியமே. அந்த சாட்சியில் விரியும் காட்சிகள் தானே சும்மா இருக்கும் சூத்திரமே. கால இருப்பின் கற்பம் தானே சும்மா இருக்கும் பாத்திரமே. அது சும்மா இருத்தல் போலே தோன்றி அதிர்வாயங்கும் சாத்திரமே. காலம் 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 மகனே, சும்மா இருக்கும் காலாதீதம் உணரும் உணர்வே சும்மா இருத்தல். உணர்ந்தாலோங்கும் யுக யுகாந்திரம். குருவுமில்லா சீடனில்லா ஓங்குதல் இதுதான் சுய சாம்ராஜ்யம். அண்ட சராசர அசைவிற்குள்ளே அசையா காலம் தவ சிம்மாசனம். சூரிய நற்கவி பாட்டு பொருளாய் சும்மா இருக்கும் கால சமஸ்தானம். சும்மா இருந்து சுகமாய் அதிரும் கால இருப்பே ஞான பிரம்மாண்டம்.